3/1/2026 அன்று பௌஷ் பூர்ணிமா என்ற நன்னாள் வருகிறது. ஒரு காலகட்டம் அங்கே தனசேகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் வணிகர் இருக்கிறார். காசி மாநகரத்திலே சிவபெருமான் ஒரு எளிய வடிவத்தில் சென்று அங்கே எல்லோரிடமும் உணவு கேட்டுக்கொண்டிருக்கிறார். தனசேகரனிடம் மட்டும் வாங்க மாட்டேன் என்று சொல்லி சென்று விடுகிறார். காரணம் என்ன என்று தனசேகரன் கேட்கிறான். ஐயா, ஏன் அப்படி நடந்துச்சு? நீ சென்ற பிறவியில் குருநிந்தனை செய்துள்ளாய். எனவே உன்னிடம் எனக்கு எந்த ஒரு பொருளும் வேண்டாம் என்று விலக்கி விடுகிறார். தனசேகரன் கண்ணீர் விடுகிறான். எனக்கு எங்கள் வீட்டில் மழலை செல்வம் வேண்டும், மகாலட்சுமியின் அருள் வேண்டும், பல்வேறு தடைகள் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கணும், எனக்கு குருவின் அருள் வேண்டும் என்கிறான். பௌஷ் பூர்ணிமா அன்று ஏதேனும் வகையிலே சிவனை சில நொடியாவது தியானம் செஞ்சுட்டு ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு சென்று பசுவிற்கு இயன்றதை தந்து வணங்கிவிடு என்று வரம் தருகிறார்.